வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கிரெடிட் கார்டிலேருந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம வந்து பணம் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணும்போது நமக்கு வந்து சர்வீஸ் சார்ஜஸ் வந்து அதிகமாக பிடிப்பாங்க. ரொம்பவே லோயஸ்ட்டான சர்வீஸ் சார்ஜஸில் நம்மளோட கிரெடிட் கார்டிலேருந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான மெத்தடை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் சொல்கிற இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே லோயஸ்ட்டான சார்ஜஸில் நீங்கள் வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு ஆஃபர் கோடும் உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு வீடியோவில் சைட்லையும் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ நான் சொல்கிற அந்த ஆஃபர் கோடை என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது உங்களுக்கு பிடிக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் சார்ஜஸில் 50% சார்ஜஸ் வந்து இதில் வந்து டிஸ்கவுண்ட் ஆகும். இந்த ஆஃபர் கோடை எங்கே யூஸ் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது, ஸோ இந்த ஒரு வெப்சைட் மூலமாக நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ சார்ஜஸ் வந்து பிடிக்கிறாங்க, இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு லைவாகவே டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ பாருங்கள், மற்ற அப்ளிகேஷனோட ரொம்பவே லோயஸ்ட்டான சார்ஜஸில் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ அதை பற்றின டீட்டெயில் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐகான்ஸில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு இந்த வெப்சைட் தான் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த வெப்சைட்டோட நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா housing.com தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷனாக வந்துட்டு ஹவுஸ் ரெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எவ்வளோ சார்ஜஸ் வருது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 நான் வந்து என்ட்ரு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணுமோ அந்த அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த அமௌண்ட்டை வந்து யாருக்கு சென்ட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலை வந்து என்ட்ரு பண்ணணும். இந்த இடத்துல வந்து உங்களோட பேங்க் டீட்டெயிலை வந்து என்ட்ரு பண்ணாதீங்க. ஸோ அப்படி என்ட்ரு பண்ணும்போது ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறது. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை உங்கள் வீட்டில் உள்ளவங்க வேறு யாராவது ஒருத்தரோட அக்கௌண்ட் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அக்கௌண்ட் நம்பர், அதே அக்கௌண்ட் நம்பரை கீழே ரீஎன்ட்ரு பண்ணிக்கோங்க. அவங்களோட ஐஎஃப்எஸ்சி கோடை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது அவங்களோட நேம் பேங்க்கில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அது மாதிரி என்ட்ரு பண்ணிக்கோங்க. இல்லை அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் வேண்டாம், அதுக்கு பதிலாக நான் அவங்களோட யூபிஐ ஐடி வந்து கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக கொடுக்கலாம். இதில் வந்து அவங்களோட மொபைல் நம்பர் @UPI அப்படிங்கிறத வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வெரிஃபை கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ அப்பவும் வந்துட்டு வெரிஃபைட் ஆகி நீங்கள் அது மூலமாகவும் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் யூபிஐ ஐடி என்ட்ரு பண்ணலாம், யூபிஐ ஐடி என்ட்ரு பண்ணலாம். இல்லை பேங்க் அக்கௌண்ட்டை என்ட்ரு பண்ணலாம், பேங்க் அக்கௌண்ட்டை என்ட்ரு பண்ணி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட யூபிஐ ஐடியை தான் வந்து என்ட்ரு பண்ணியிருக்கேன். என்ட்ரு பண்ணிவிட்டு இதில் வெரிஃபை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வெரிஃபைட் அப்படின்னு வந்து வரணும். இது மாதிரி வந்ததும் ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட நேம் வந்து கீழே வந்து ஃபெச் ஆகி டிஸ்பிளே ஆகும். ஸோ அது வந்து கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்கிற அந்த ஆஃபர் கோடை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹேவ் எ இன்வைட் கோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஏரோ மார்க்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான இன்வைட் கோடை வந்து இந்த இடத்துல வந்து என்ட்ரு பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சைடில் டிஸ்பிளே பண்ணக்கூடிய அந்த இன்வைட் கோடை வந்து என்ட்ரு பண்ணி அப்ளை கொடுத்துக்கோங்க. ஸோ நம்மளோட இன்வைட் கோட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் CCTP16 அப்படிங்கிறது. இதை வந்து எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த ஒரு இன்வைட் கோடை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய அந்த ட்ரான்ஸ்ஃபர் சார்ஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா 50% வந்து டிஸ்கவுண்ட் ஆகும். ஸோ இந்த இன்வைட் கோடை என்ட்ரு பண்ணிவிட்டு இதில் அப்ளை அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட ஆஃபர் கோடை என்ட்ரு பண்ணி நான் வந்து அப்ளை கொடுத்துட்டேன். அப்ளை கொடுத்ததுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ட்ரான்ஸ்ஃபர் சார்ஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா ₹93 நமக்கு வந்து சேவ் ஆகுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பே பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து ₹9,907 அப்படின்னு காமிக்குது. இதை வந்து பே அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கிரெடிட் கார்டு நம்பர் டீட்டெயிலை வந்து என்ட்ரு பண்ணணும். நீங்கள் எந்த கிரெடிட் கார்டிலேருந்து பணத்தை வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண போகிறீங்களோ அந்த கிரெடிட் கார்டோட நம்பர், எக்ஸ்பைரி மந்த், எக்ஸ்பைரி இயர், அப்புறம் கார்டு ஹோல்டரோட நேமு, அப்புறம் CVV நம்பர், இது எல்லாத்தையுமே வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கார்டு டீட்டெயில் எல்லாத்தையுமே வந்து ஃபில் பண்ணிட்டேன். ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிடிக்கக்கூடிய ட்ரான்ஸ்ஃபர் சார்ஜஸ் வந்து பாருங்கள், ₹10,000 நம்ம வந்து கிரெடிட் கார்டிலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறோம் அப்படின்னா வெறும் ₹93 மட்டும்தான் நமக்கு வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. இது நீங்கள் கிரெட் ஆப்பில் வந்து யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா ₹200 மேலே உங்களுக்கு சார்ஜஸ் பிடிப்பாங்க. அதே இது வந்து மொபிக்யூ அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா ₹173 கிட்ட வந்து இப்போதைக்கு சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான அமௌண்ட் வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஃபோன்பேலையுமே ₹200 மேலே தான் சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலேயே லோயஸ்ட்டான சார்ஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வெப்சைட்டில் தான். அதுலேயும் நம்மளோட ஆஃபர் கோட், அதாவது இன்வைட் கோடை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து
ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50% டிஸ்கவுண்ட் ஆகுது. வெறும் ரூ. 93 சார்ஜஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கிரெடிட் கார்டில் வந்து 1% வந்து சார்ஜஸ் வந்து பிடிப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு பில்லை வந்து ரீபேமெண்ட் பண்ணும்போது இந்த சார்ஜஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸ்லேருந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறதுக்கு இந்த அப்ளிகேஷன்ஸில் அதிகபட்சமாக பிடிக்கக்கூடிய சார்ஜஸ் மட்டும்தான் ரூ. 93 ப்ளஸ் 1% உங்களோட கிரெடிட் கார்டு சார்ஜஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். நிறைய பேர் வந்து இதை சொல்ல மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எந்த கிரெடிட் கார்டிலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணாலும் அந்த கிரெடிட் கார்டில் 1% சார்ஜஸ் வந்து கண்டிப்பாக அப்ளிகபிள் ஆகும். இது போக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸில் இருந்து உங்களுக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸில் நிறைய அமௌண்ட் வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க. இந்த அப்ளிகேஷன்ஸில் கம்மியான அமௌண்ட் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. அதனால தான் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷனை வந்து ரெஃபர் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் பே அப்படின்னு போட்டு உங்களுக்கு 10,093 போட்டுருக்கலாம். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பேஜ் வந்து லோட் ஆகும், கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் சைடில் இருந்து, அதாவது நீங்கள் எந்த கிரெடிட் கார்டு டீட்டெயிலாக உள்ளே கொடுத்துருக்கீங்களோ அந்த பேங்கோட சைடில் இருந்து ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ண அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு வந்து சென்ட் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ கம்மியான சார்ஜஸில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறோம் அப்படிங்கிறத காமிச்சோம். இப்போ அந்த இன்வைட் கோட் இல்லாமல் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் சார்ஜஸ் எவ்வளோ வருது அப்படிங்கிறத காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே ஸ்டேஜில் நான் வந்து இன்வைட் கோடை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நான் இப்போ வந்து இதை அப்ளை கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்வைட் கோடை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ என்னோட கிரெடிட் கார்டு நம்பர் எல்லாத்தையுமே வந்து ஃபில் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் ட்ரான்ஸ்ஃபர் ஃபீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 186 வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. நம்மளோட இன்வைட் கோடு வந்து நம்ம வந்து என்ட்ரு பண்ணி அதை வந்து அப்ளை கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதில் 50% வந்து டிஸ்கவுண்ட் ஆகுது. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 93 டிஸ்கவுண்ட் ஆகுது. ஸோ மீதி இருக்க ரூ. 93 மட்டும்தான் நமக்கு வந்து சார்ஜஸ் ஆகுது. ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்வைட் கோடை மறக்காமல் என்ட்ரு பண்ணுங்கள். இன்வைட் கோடை என்ட்ரு பண்ணாமல் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்காது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறது. இப்போ வந்து லைவாகவே பார்த்துருப்பீங்க எந்த அளவு கம்மியான சார்ஜஸில் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம வந்து கிரெடிட் கார்டிலேருந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.